ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஜெட் டு மாஸ்டரி. இந்த வீடியோல நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டினை தான் சால்வ் பண்ண போறோம். கொஸ்டின் நேம் கவுண்ட் சப்அரேஸ் வித் யூனிக் எலிமெண்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு கொஸ்டினை நம்ம ப்ரீவியஸா சால்வ் பண்ணோம், சிமிலர் டு தட் கொஸ்டின். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா நம்ம வந்து சேம் யூனிக் எலிமெண்ட்ஸ் இருக்கிற லாங்கஸ்ட் சப்அரே எது அப்படின்னு அதோட கவுண்டை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். போன கொஸ்டின்ல இல்லை அதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ லார்ஜஸ்ட் சப்அரே வித் யூனிக் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது அதோட கவுண்ட் என்ன அப்படிங்கறத நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அதாவது அதோட லென்த் என்ன, சாரி லார்ஜஸ்ட் சப்அரே வித் யூனிக் எலிமெண்ட்ஸ் அதோட லென்த் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து ஆல்ரெடி போன வீடியோஸ்ல சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த கொஸ்டின்ல கவுண்ட் சப்அரேஸ், அதாவது எவ்வளவு சப்அரே இருக்கு வித் யூனிக் எலிமெண்ட்ஸ்ல, அதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? கொஸ்டின் ரொம்பவே சிம்பிள். ஸோ டைரக்டா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின்ல வந்து Misha likes finding all subarrays of an array. Now she gives you an array of n elements and told you to find the number of subarrays of A that have a unique elements. அதாவது எந்தெந்த சப்அரேஸ்லாம் யூனிக் எலிமெண்ட்ஸ் இருக்கோ அந்த சப்அரேவையெல்லாம் நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இப்போ கொஸ்டின் வந்து ஒரு 3, அதாவது ஒரு 3 எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க அரேல, 1 1 3. இப்போ இதுக்கு எவ்வளோ கவுண்ட்? எய்தர் 1 மட்டும் ஒரு சப்அரே, இந்த 1 மட்டும் ஒரு சப்அரே, இந்த 3 மட்டும் ஒரு சப்அரே. இப்போ 3 ஆச்சுங்களா? அடுத்தது இந்த 1 3 அப்படின்னு சேர்த்தோம்னா இப்போ 4, டோட்டலா 4. ஸோ அவுட்புட் 4. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இதுக்கும். இப்போ இங்க வந்து 3 எலிமெண்ட் 2 1 2ன்னு கொடுத்துருக்காங்களா? 2 மட்டும் ஒரு சப்அரே, 1 மட்டும் ஒரு சப்அரே, 2 and 1ங்கிறது ஒரு சப்அரே, 3 ஆச்சு. அடுத்தது இந்த 2 மட்டும் ஒரு சப்அரே 4, இந்த 1 and 2 மட்டும் சேர்த்து ஒரு சப்அரே 5. அப்போ டோட்டலா இதுக்கு அவுட்புட் 5. சரி, ஓகே. இப்போ என்கிட்ட நான் இப்படி ஒரு அரே கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கிறோம் இந்த ப்ராப்ளம். இப்போ நம்ம கிட்ட இப்படி ஒரு அரே கொடுத்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் என்னது? முதல்ல எல்லா சப்அரேஸையும் எடுத்துட்டு அது அந்த சப்அரேஸ் அந்த அரேஸ் எல்லாமே யூனிக் எலிமெண்ட்ஸா, ஒன்லி இட் இஸ் கண்டெய்னிங் யூனிக் எலிமெண்ட்ஸா இல்லையான்னு நம்ம செக் பண்ணுவோம். கரெக்டா? அப்படி பண்ணும்போது நான் ஆல்ரெடி போன வீடியோலயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன? முதல்ல எல்லா சப்அரேஸும் எடுத்துக்கிறதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர். அது கூட ஒவ்வொரு டைமும் ஒரு சப்அரே, இப்போ இங்க இருந்து இது வரைக்கும் நான் அது யூனிக் எலிமெண்டா கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர்டர் ஆஃப் n. ஸோ ஒவ்வொரு டைமும் ஆர்டர் ஆஃப் n வருதுங்கிறதுனால ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு டோட்டலா ஓவரால் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் n கியூப். அப்ப n கியூப்ல இதை நம்ம சால்வ் பண்ண முடியாது. சரி, ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? நம்ம வந்து n ஸ்கொயர் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயருக்கு எப்படி பண்றது? அதாவது ஒரு ஆஷெட்டை டிக்ளேர் பண்ணி ஐ பாயிண்டர் ஜே பாயிண்டரை டிக்ளேர் பண்ணி செட் பண்ணி, ஸோ இப்போ இது வரைக்கும் 1 ஆஷெட்ல இருக்கா? இல்லை. அப்போ இல்லைன்னா ஸோ எனக்கு இதுல இருந்து இது வரைக்கும் கண்டிப்பா ஒரு லென்த் இருக்கும் அப்படின்னு அந்த அப்ரோச்சை யூஸ் பண்ணோம். நீங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா தயவு செஞ்சு பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேங்களா? ஏன்னா அந்த வீடியோலயே ஆல்ரெடி அதை எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, எப்படி வாட் இஸ் த அப்ரோச் ஃபார் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் n ஸ்கொயர் அப்படிங்கிறது. சரி, ஓகே. இப்போ நம்ம டைரக்டா எந்த டிலேவும் பண்ணாம ஆர்டர் ஆஃப் nல நம்ம அங்க எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி இப்பவும் போய் சால்வ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? அதுக்கு முன்னாடி இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? கரெக்டா? ஸோ என்ன வரும்? இப்போ இதுதான் கிவன் இன்புட், கிவன் அரே அப்படின்னா இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஸோ எனி கெஸ்ஸஸ்? ஸோ நீங்க வீடியோவை பாஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கூட யோசிக்கலாம். சரி, இப்போ பாருங்க, நம்ம ஒவ்வொரு சப்அரேஸா எடுத்து முதல்ல ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து 1 1ங்கிற ஒரு சப்அரே இருக்கும். அடுத்தது 1, 2 அப்படிங்கிறது, அடுத்தது 1, 2, 3, அடுத்தது 1, 2, 3, 4. ஓகே, 1ல ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இவ்வளவுதான் இருக்கு, ஏன்னா அதுக்கு மேல வராது. அடுத்தது 2ல ஸ்டார்ட் ஆகிறது 2, அடுத்தது 2, 3, அடுத்தது 2, 3, 4. அதுக்கப்புறம் திரும்ப வராது, ஏன்னா திரும்ப 3ன்னு வருது. ஸோ அது யூனிக்கா இருக்காது. இப்போ 3ல ஸ்டார்ட் ஆகிறதுங்க போது 3, அடுத்தது 3, 4. அவ்வளவுதான். அதுக்கு மேல திரும்ப போட்டோம்னா திரும்ப இந்த எலிமெண்ட் வந்துடும். நெக்ஸ்ட் 4. ஓகே, அடுத்தது 4, 3. ஓகே, அடுத்தது 4, 3, 2. தட் இஸ் ஃபைன். நெக்ஸ்ட் 4, 3, 2, 1. ஓகே, நெக்ஸ்ட் 4, 3, 2, 1, 5. ஸோ இதுதான் 4ல ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வர்றது. நெக்ஸ்ட் 4 முடிஞ்சிருச்சா? இப்போ 3ல ஸ்டார்ட் ஆகிறதுனா ஒன்று இந்த இண்டிவிஜுவல் 3, அதுக்கப்புறம் 3, 2, அடுத்தது 3, 2, 1. அடுத்தது என்னது? அடுத்தது 3, 2, 1, 5. ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன வரும்? நெக்ஸ்ட் 2, அடுத்தது 2,
1, அடுத்தது 2, 1, 5. ஓகே. அடுத்தது வேற என்ன வரும்? நெக்ஸ்ட் 1, அடுத்தது 1, 5, அடுத்தது வேற வெறும் 5 மட்டும். கரெக்ட்டுங்களா? வெறும் 5 மட்டும். ஏன்னா இண்டிவிஜுவலா. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கவுண்ட் பண்ணோம்னா என்ன வரும்? ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24. ஓகேங்களா? ஸோ இது எல்லாம் தான் நம்ம கவுண்ட் பண்ணி யூனிக் சப்பரேஸ். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ இதை எனக்கு இந்த சப்பரேஸ்லாம் அவங்க கேட்கல. இதோட கவுண்ட் எவ்வளவோ அதை மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஓவராலா இதோட கவுண்ட் எவ்வளவு? 24 அப்படிங்கிறது தான் எனக்கு ஆக்சுவலா வர வேண்டிய ஆன்சர். இதோட ஓவராலா ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆன்சர் ஈக்குவல் டு 24. எனக்கு இந்த கவுண்ட்டை தான் அவங்க ரிட்டர்ன் பண்ண சொல்றாங்க. இந்த சப்பரேவை பத்தி அவங்க கேட்கவே இல்லை. சரி, ஓகே. இப்போ நம்ம ஆர்டர் ஆஃப் என்ல எப்படி சால்வ் பண்ணமோ சேம் அதே அப்ரோச்சை இங்க நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, முதல்ல ஒரு ஆசெட். ஓகே, நான் ஆசெட்டை டிக்ளேர் பண்ணி வைக்கிறேன். ஃபைன். ஸோ இது நான் வந்து ஆசெட்டை டிக்ளேர் பண்ணி வச்சாச்சு. ஸோ என்னுடைய ஆசெட். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுவோம்? ஐ பாயிண்டர் ஜே பாயிண்டர்னு ரெண்டு எடுத்துப்போமா? ஸோ இப்போ அந்த ரெண்டு பாயிண்டர்ஸே எடுத்துக்கலாம். ஒன்று ஐ பாயிண்டர், இன்னொன்று ஜே பாயிண்டர். இனிஷியலா 0ல பிளேஸ் பண்ணியாச்சு. முதல்ல என்ன செக் பண்ணணும்? இந்த ஜேங்கிற இண்டெக்ஸ்ல இருக்கிற எலமெண்ட் என்னுடைய ஆசெட்ல இருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபைனலா கவுண்ட் தானே கண்டுபிடிக்க போறோம். ஸோ அப்போ இனிஷியலா என்னுடைய கவுண்ட் என்னது? ஈக்குவல் டு 0. என்னுடைய கவுண்ட் 0ல இருக்கு. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இனிஷியலா 0, ஏன்னா எந்த சப்பரையுமே நான் எடுக்கல. ஓகே. இப்போ நான் இந்த ஜேங்கிற இந்த இண்டெக்ஸ்ல இருக்க எலிமெண்ட் ஆல்ரெடி என்னுடைய ஆசெட்ல இருக்கா? ஆசெட்ல இல்ல. அப்ப ஆசெட்ல இல்லைன்னா அப்போ இந்த 1ங்கிற ஒரு யூனிக் எலிமெண்ட். அப்ப ஜேல இருந்து ஐ வரைக்கும் டோட்டலா எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு? ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு. அப்ப வித் ஒன்லி ஒன் எலிமெண்ட் எவ்வளவு எலிமெண்ட் இருக்கு? ஜேல இருந்து ஐ வரைக்கும் எவ்வளவு எலிமெண்ட் இருக்கு? ஒரு எலிமெண்ட் இருக்கு. அப்ப கவுண்ட் கூட 1 ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இருக்கிறது கூட 1 ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த 1 ஆட் பண்றேன்னா ஜஸ்ட் நான் சொல்றேன் ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் நான் என்ன சொல்றேன்? ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு. அந்த எலிமெண்ட்டை வச்சு நான் மேக் பண்ணேன். டில் இந்த பாயிண்ட் வரைக்கும் என்னால எவ்வளவு சப்பரேஸ், யூனிக் சப்பரேஸ் மேக் பண்ண முடியும்னா ஒன்னே ஒண்ணுதான். அது என்னன்னா 1 அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஃபைன். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுவேன்? இந்த எலிமெண்ட்டை ஆஷ் மேப்ல ஆட் பண்ணிடுவேன், ஆஷ் செட்ல ஆட் பண்ணிடுவேன். ஆட் பண்ணிட்டு என்னுடைய ஜே என்ன பண்ணுவேன்? ஜேவை நான் இங்க மூவ் பண்றேன். இப்போ இந்த இடத்துல இப்போ ஜேங்கிறது இந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற இந்த எலிமெண்ட் ஆல்ரெடி ஆஷெட்ல இருக்கா? இல்லைன்னா என்ன அர்த்தம்? அப்போ இந்த ஜேல இருந்து ஐ வரைக்கும் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே என்னது? யூனிக் எலிமெண்ட்ஸ். அப்ப ஜேல இருந்து ஐ வரைக்கும் எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு? 2 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஆல்ரெடி கவுண்ட் எவ்வளவு? 1. அப்போ ஆல்ரெடி 1 இருக்கு. இப்ப ஜேல இருந்து ஐ வரைக்கும் 2 எலிமெண்ட்ஸ் இருக்கு. 2 ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? ஆட் பண்ணா என்ன வரும்? 3 கிடைக்கும். கரெக்டா? அதாவது இந்த ஜேல இருந்து ஐல வரைக்கும் எனக்கு எலிமெண்ட்னு பார்த்தோம்னா என்ன கிடைக்குது? உங்களுக்கு 2 கிடைக்குது. ஆட் பண்ணா 3. 1 2 ஆட் பண்ணா 3. அப்ப மொத்தம் 3 எலிமெண்ட்னு சொல்றேன். என்னென்ன? ஆல்ரெடி இருக்கிற 1 தென் இப்ப ஜேல இருந்து ஐ வரைக்கும் என்ன இருக்கு? 1, 2 இருக்கா? அப்போ 1, 2, 1. தென் இந்த 2, 1 இண்டிவிஜுவல் 2, 1. இப்ப 3 எலிமெண்டா? இப்ப என்னுடைய கவுண்ட் என்னது? 3. இது வரைக்கும் தான் வந்திருக்கு. கவுண்ட் 3. ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்? கவுண்ட்டை ஆட் பண்ணேன். ஓகேங்களா? ஆல்ரெடி இருக்கிறது கூட ஆட் பண்ணேன். ஸோ இப்போ என்னுடைய கவுண்ட் 3. அப்ப இதுதான் ஃபைனலா எனக்கு கிடைச்சிருக்கிற கவுண்ட் 3. ஸோ கவுண்ட் இப்போ என்ன கவுண்ட் என்னன்னு கேட்டோம்னா நான் என்ன சொல்லலாம்? கவுண்ட் 3 அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? அந்த ஜேவை ஆஷெட்டுக்குள்ள போட்டுட்டு திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவோம். இப்போ ஜேவை முதல்ல ஆஷெட்டுக்குள்ள போட்டுருங்க. ஆஷெட்ல போட்டோம்னா இப்போ 2ங்கிற எலிமெண்ட்டை ஆஷெட்ல போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ஜேவை மூவ் பண்ணுங்க. ஓகே, மூவ் பண்ணா என்ன அர்த்தம்? சரி, இந்த எலிமெண்ட் வந்து ஆஷெட்ல ஆல்ரெடி இருக்கா? இல்ல, அப்படிலாம் இல்ல. அப்படின்னா என்னது? அப்ப இந்த ஜேல இருந்து ஐ வரைக்கும் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் என்னது? யூனிக் எலிமெண்ட்ஸ். ஆல்ரெடி அப்ப ஜேல இருந்து ஐ வரைக்கும் எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு? 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. கரெக்டா? அந்த லென்த் எப்படி கண்டுபிடிப்போம்? ஜே மைனஸ் ஐ பிளஸ் 1, அதுதான் லென்த். 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்ப ஆல்ரெடி 3, தென் அது கூட இப்ப ஜேல இருந்து ஐ வரைக்கும் இருக்கிற எலிமெண்ட் 3, டோட்டலா என்ன சொல்றேன்? 6 அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ வந்து என்னுடைய கவுண்ட் டில் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எனக்கு 6 யூனிக் சப்பரேஸ் என்னால மேக் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்றேன். அந்த 6 என்னன்னா ஆல்ரெடி இருக்கிற 3 எலிமெண்ட்டை முதல்ல எழுதிக்கலாம். 1, அடுத்தது 1, 2, அடுத்தது 2. ஓகேங்களா? இப்ப நான் என்னது? ஜே ஐல இருந்து ஜே வரைக்கும்னா இப்ப நான் இது கூட என்ன எழுதணும்னா இங்க பாருங்க 2, 3.
ஓகே. அடுத்தது 3 மட்டும் இண்டிவிஜுவலா ஒண்ணு வரும். கரெக்ட்டுங்களா? 3 மட்டும் இண்டிவிஜுவலா ஒண்ணு வரும். இங்க இண்டிவிஜுவலா. அதுக்கப்புறம் 1, 2, 3. 6 இதாச்சுங்களா? நம்ம ஆர்டர் என்ன வேணாலும் இருக்கலாம். பட் 6 இதாச்சா? அப்ப இப்ப என்னுடைய கவுண்ட் என்ன அப்படின்னு கேட்டா, கவுண்ட் நான் என்ன சொல்லுவேன்? கவுண்ட் 6 அப்படின்னு நான் சொல்லுவேன். சோ அது என்ன அப்படின்னு கேட்டா, இதுதான் அந்த சப்பரேஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, இப்ப என்னது? இந்த ஜேங்கிறத தூக்கி தூக்கி எதுல போடணும்? ஆஸ்ட்ரெட்டுக்குள்ள இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஆஸ்ட்ரெட்டுக்குள்ள ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்? சோ அதுக்கப்புறம் ஜேவை நான் மூவ் பண்ணணும். ஓகே. இப்ப என்னது? இந்த ஜேங்கிற இந்த 4 இந்த ஜே இண்டெக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட் ஆல்ரெடி ஆஷெட்ல இருக்கா? இல்ல. இல்லன்னா என்னது? இந்த ஜேல இருந்து ஐ வரைக்கும் இருக்கிறது எல்லாமே எனக்கு வந்து ஒரு யூனிக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்ப அதோட லென்த் எவ்வளவு? ஜேல இருந்து ஐ வரைக்கும் அதோட லென்த் 4. அப்ப ஆல்ரெடி 6. அது கூட நான் என்ன ஆட் பண்றேன்? 4ங்கிறத ஆட் பண்ணா எனக்கு 10 எலிமெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஆல்ரெடி 6. அது கூட 4 ஆட் பண்ணோம்னா இப்ப எலிமெண்ட் 10 அப்படின்னு நான் சொல்றேன். அந்த 10 என்னென்ன அப்படின்னா ஆல்ரெடி என்ன இருக்கோ அதெல்லாம் அப்படியே. ஓகேங்களா? ஆல்ரெடி என்ன இருக்கோ அது அப்படியே நம்ம இங்க எடுத்துப்போம். சோ இது கூட தான் எக்ஸ்ட்ரா என்ன வரும்? நான் இப்ப ஆட் பண்ண போற இந்த 4 3,4ல வரும். இப்ப ஆல்ரெடி 6 எலிமெண்ட் இருக்கா? இப்ப எக்ஸ்ட்ரா புதுசா 4 எலிமெண்ட் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க 3,4. ஓகே, 3,4. அடுத்தது என்னது? 2, 3,4. அடுத்தது 2, 3, 4. ஓகே, அடுத்தது என்னது? ஒன்னு இண்டிவிஜுவலா 4ங்கிறது ஒன்னு வரும். ஸோ இண்டிவிஜுவலா 4ங்கிற ஒன்று. அடுத்தது என்னது? 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. ஸோ இதெல்லாம் தான். இப்போ டோட்டலா 10 இருக்கா? அந்த கவுண்ட் 10 நான் கவுண்ட் பண்ணிட்டேனா? அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அந்த ஃபோர்த் அந்த ஜே இண்டெக்ஸ்ல இருக்கிறத தூக்கி நான் முதல்ல இங்க ஆட் பண்ணிக்கணும் ஆஷெட்ல. ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஜேவை நான் மூவ் பண்ணணும். இப்போ இதுதான் என்னுடைய ஜே. ஓகே. ஸோ இப்போ என்னுடைய கவுண்ட் எவ்வளவு? கவுண்ட் 10. அது என்னென்ன சப்பரேஸ்ங்கிறது நான் உங்களுக்கு ஜஸ்ட் உங்களோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக எழுதியிருக்கேன். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்னது? இப்போ இந்த ஜேங்கிறது ஆல்ரெடி என்னுடைய ஆஷெட்ல இருக்கா? இருக்கு. அப்ப இருக்குன்னா கவுண்ட் பண்ணாதீங்க. என்ன பண்ணுவோம்? இந்த ஐய வந்து ஆஷெட்ல இருந்து ரிமூவ் பண்ணுவோம். ஐத் வேல்யூவை ரிமூவ் பண்ணிட்டு ஐ என்ன பண்ணுவோம்? மூவ் பண்ணுவோம். கரெக்டா? மூவ் பண்ணிட்டேன். இப்ப என்னது? இந்த ஐங்கிறது ஆல்ரெடி இப்பவும் திரும்ப ஜேவை செக் பண்ணுவோம். இந்த ஜேங்கிற வேல்யூ ஆஷெட்ல இருக்கா? ஸ்டில் இருக்கு. அப்ப இருக்குன்னா இந்த ஐயத் பொசிஷன்ல இருக்கிற வேல்யூ ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ஐய மூவ் பண்ணுவோம். இப்ப திரும்ப இந்த ஜேங்கிற பொசிஷன் ஆல்ரெடி ஆஷெட்ல இருக்கா? இருக்கு. 3ங்கிறது ஆஷெட்ல இருக்கு. அப்ப இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? இந்த ஐயத் வேல்யூவை ஆஷெட்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு ஐய மூவ் பண்ணுவோம். கரெக்டா? ஓகே. இப்ப வந்து ஆஷெட்ல இந்த ஜேங்கிற பொசிஷன் இருக்கா அப்படின்னு நான் கேட்பேன். இருக்கான்னு கேட்டா இல்ல. கரெக்டா? ஏன்னா ஜேங்கிற வேல்யூ 3. அப்போ ஜேல இருந்து ஐ வரைக்கும் இருக்கிறது என்னது? யூனிக் லென்த். லென்த் எவ்வளவு? 2. கரெக்டா? ஏன்னா ஜேல இருந்து ஐ வரைக்கும் இருக்கிற லென்த் 2. அப்ப இது கூட 2 ஆட் பண்ணீங்கன்னா இப்ப 12. 12னா இது கூட புதுசா இப்ப 2 ஆல்ரெடி 10 இங்க இருக்கு. அது கூட 2 புதுசா வரணும்ல. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு சிங்கிளா 4 மட்டும். கரெக்டா? இங்க இருந்து இது வரைக்கும் ஒன்னு 4 மட்டும். இன்னொன்னு 4,3. 4,3 அந்த 2 சப்பரே அதே ஆட் பண்ணியாச்சு. இப்ப கவுண்ட் வேல்யூ என்னது? இப்ப கவுண்டோட வேல்யூ 12. அதை தான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஜேவை மூவ் பண்ணுவோம். கரெக்டா? ஜேவை மூவ் பண்றதுக்கு முன்னாடி இந்த எலிமெண்ட்டை ஆஷ் மேப்ல ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மூவ் பண்றோம். ஜேவை மூவ் பண்ணியாச்சு. ஓகே. இப்ப இந்த 2ங்கிறது ஆல்ரெடி ஆஷெட்ல இருக்கா? ஆஷெட்ல இல்ல. அப்ப இல்லன்னா ஜேல இருந்து ஐ வரைக்கும் இருக்கிற லென்த் என்னது? அது யூனிக் லென்த். லென்த் எவ்வளவு? ஜேல இருந்து ஐ வரைக்கும் இருக்கிற லென்த் எவ்வளவு? 3. அப்ப இது கூட 3 ஆட் பண்ணோம்னா ஆல்ரெடி 12 இருக்கு. இப்ப அது கூட 3 ஆட் பண்ணோம்னா 15. அப்ப இந்த 3 என்னன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? இங்க இருந்து 3 என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4, 3, 2 அப்படிங்கிறது ஒன்னு. 4, 3, 2ங்கிறது ஒன்னு. 3 இது 4, 3, 2 அப்படிங்கிறது ஒன்னு. தென் 3, 2 அப்படிங்கிறது ஒன்னு. நெக்ஸ்ட் நான் இண்டிவிஜுவலா இந்த 2 மட்டும் ஒரு கேரக்டர் இல்ல, 2 மட்டும் ஒரு எலிமெண்ட், அதுவும் ஒரு சப்அரேல, அது ஒண்ணு. இப்ப டோட்டலா 15 இருக்கு. ஓகேங்களா? இப்ப கவுண்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்டோம்னா கவுண்ட் வந்து 15. இப்ப கவுண்ட் 15. ஓகே. நெக்ஸ்ட் இப்ப என்ன பண்ணுவோம்? இந்த ஜேவை ஆஷெட்ல ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜேவை மூவ் பண்ணுவோம். ஓகே. இப்ப இந்த ஜே எலிமெண்ட் ஆல்ரெடி ஆஷெட்ல இருக்கா? இல்ல. இல்லங்கும் போது என்ன பண்ணுவோம்? முதல்ல இந்த ஜேல இருந்து ஐ வரைக்கும் எவ்வளவு லென்த்னு பார்த்தோம்னா 4. கரெக்டா? அப்ப இந்த 15 கூட 4 லென்த் இருக்கிற திரும்ப நெக்ஸ்ட் சப்ரேஸ் ஆட் ஆச்சுன்னா 19.
இப்போ அந்த 4 என்னென்ன அப்படின்னு பார்க்கணும்னா முதல்ல 4 3 2 1ங்கிற ஒரு எலிமெண்ட் 4 3 2 1 அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் அப்படிங்கிற ஒரு சப்பரே அடுத்தது 4 3 2 அப்படிங்கிறது ஆல்ரெடி ஆட் ஆயிடுச்சு கரெக்ட்டுங்களா 3 2 1 நெக்ஸ்ட் என்னது 3 2 1 ஓகே 4 3 2 1 3 2 1 அடுத்தது 2 1 2 1 அடுத்தது 1 ஓகேங்களா இப்போ 4 ஆட் பண்ணும்போது இப்போ டோட்டல் எவ்வளவு 19 சப்ரேஸ் இப்போ வரைக்கும் நான் சோஃபார் இந்த பாயிண்ட் வரைக்கும் நான் என்னது 19 சப்ரேஸ் யூனிக் சப்ரேஸ் நான் வந்து கவுண்ட் பண்ணியிருக்கேன் 19 யூனிக் சப்ரேஸ் நான் கவுண்ட் பண்ணியிருக்கேன் ஓகே அடுத்தது என்னது இந்த ஜேவை உள்ள ஆஷெட்ல போட்டுட்டு இப்போ ஜேவை மூவ் பண்ணுங்க அடுத்தது ஜேவை மூவ் பண்ணா என்னது இப்போ ஜே இங்க இருக்கு ஆல்ரெடி இந்த வேல்யூ என்னுடைய ஆஷெட்ல இருக்கா இல்ல அப்ப இல்லைன்னா என்னது ஜேல இருந்து ஐ வரைக்கும் இருக்கிற லென்த் யூனிக் லென்த் ஆட் பண்ணோம்னா என்னது ஜேல இருந்து ஐ வரைக்கும் எவ்வளவு லென்த் இருக்கு 5 இருக்கு கரெக்டா 7 - 3 + 1 அப்படிங்கும் போது 5 வரும் அப்ப அது கூட 5 ஆட் பண்ணோம்னா 24 சப்பரேஷன் டோட்டலா சொல்றேன் இப்ப அந்த 5 என்னென்ன அப்படின்னு பார்க்கணும் இல்லையா அதாவது இந்த பாயிண்ட்ல இருந்து கரெக்டா இதுதானே ஐ இங்க இருந்து ஜே வரைக்கும் அந்த 5 என்னென்ன அப்படின்னா டைரக்டா 4 3 2 1 5ங்கிற ஒரு சப்பரே கரெக்டா 4 3 2 1 5 அப்படிங்கிற ஒரு சப்பரே யூனிக் எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கு அடுத்தது 3 2 1 5 அப்படிங்கிற ஒரு சப்பரே 3 2 1 5 அப்படிங்கிற ஒரு சப்பரே அடுத்தது பாருங்க ஆல்ரெடி என்ன இருக்கோ அது கூட தான் நான் எக்ஸ்ட்ரா ஒரு எலிமெண்ட் வருது அவ்வளவுதான் அடுத்தது 2 1 5 ஸோ 2 1 5 அப்படிங்கிற ஒரு சப்பரே அடுத்தது என்னது 1 5 ஸோ 1 5 அப்படிங்கிற ஒரு சப்பரே அடுத்தது என்னது நான் மட்டும் இருக்கிற ஒரு யூனிக் எலிமெண்டான 1 அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ இப்போ இதுல இருந்து பார்த்தாலே தெரியும் எனக்கு புதுசா 1னா நான் இங்க இருக்கிற எல்லாத்து கூடயும் 1 1 1 ஆட் பண்ணிட்டு தென் நான் ஒரு செப்பரேட் சப்பரே யூனிக் எலிமெண்ட் சப்பரேங்கிறதுனால நான் அதையே ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ அதே மாதிரி தான் 5 ஆட் ஆகும்போது அதுக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அந்த ஆன்சரை ஆட் பண்ணிட்டு பிளஸ் எக்ஸ்ட்ரா நான் ஒரு ஆன்சர் அதனால தான் நான் என்ன பண்றேன் ஆல்ரெடி இருக்கிற ஆன்சரை ஆட் பண்ணி நான் ஒவ்வொன்னே ஆட் பண்றேன் ஓகேங்களா சரி ஓகே இப்போ டோட்டலா 24 வந்திருக்கா இதுதானே 24 நம்மளோட ஆன்சர் 24 தானே இப்போ ஃபைனலா ஐட்ரேஷன் எப்படி முடியும் ஓகே ஜேங்கிறது இல்லையா அப்ப இதை தூக்கி உள்ள கவுண்ட் பண்ணிட்டு ஜேவை உள்ள போட்டுட்டு ஜேவை என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவோம் மூவ் பண்ணா இந்த இடத்துல ஜேவோட இண்டெக்ஸ் வேல்யூவே இண்டெக்ஸ் ரேஞ்ச்லயே இருக்காது அப்ப அந்த மாதிரி கேஸ்ல நம்ம என்ன பண்ணிடணும் we have to return our count இதுதாங்க கொஸ்டின் ஓகேங்களா சரி இப்போ டைரக்டா நம்ம சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கு என்னெல்லாம் தேவை முதல்ல ஆஷெட் தேவை asset integer hs equal to new asset இப்போ asset டிக்ளேர் பண்ணியாச்சு அடுத்தது என்ன பண்ணலாம் assetல இனிஷியல் அதை ஆட் பண்ணுமா இல்ல count அப்படின்னு ஒண்ணு தேவை ஸோ count இனிஷியலா 0 ஓகே இப்போ ஃபார் இல்ல ஐ டிக்ளேர் பண்ணணும் 0th பொசிஷன்ல 0 இண்டெக்ஸ்ல ஜேவை டிக்ளேர் பண்ணணும் அதையும் 0 இண்டெக்ஸ்ல கண்டிஷன் என்னன்னா வைல் இங்க என்னங்கிறது அரேவோட லென்த்தா எடுத்துக்கலாம் int n equal to a dot length ஓகே either I less than n இருக்கணும் and ஜேவும் less than n இருக்கணும் இதுதான் கண்டிஷன் ஓகே ஃபர்ஸ்ட் இந்த அரே ஆஃப் I கரெக்ட்டுங்களா அது முதல்ல இருக்கா இல்லையா assetல இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் if asset dot contains of array of I இந்த assetல இருந்தா என்ன பண்ணணும் இல்லைன்னா என்ன பண்ணணும் ஸோ இல்லைன்னா சிம்பிள் கவுண்ட் கூட ஆட் பண்ணிட்டே வரணும் கவுண்ட் ஈக்குவல் டு ஆல்ரெடி என்ன வேல்யூ இருக்கோ அது கூட பிளஸ் தென் அதோட பர்டிகுலர் லென்த் எப்படி என்னுடைய கரண்ட் இண்டெக்ஸ் ஜே அது கூட -i + 1 கரெக்டா ஜே -i + 1 அவ்வளவுதான் கவுண்ட் பண்ணியாச்சு அடுத்தது என்ன பண்ணணும் கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அந்த கரண்டா இருக்கிற அந்த ஜே இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூவை ஆஷெட்ல ஆட் பண்ணணும் ஸோ asset டாட் ஆட் ஆஃப் array of j ஓகே ஜேவை ஆட் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் ஜேவை மூவ் பண்ணணும் ஓகே இங்க ஒருவேளை இல்லைன்னா என்னது அதாவது asset டாட் கண்டெய்ன்ஸ் பர்டிகுலர் வேல்யூ assetல இருக்குன்னா என்ன பண்ணணும் முதல்ல அந்த ஐ இண்டெக்ஸ்ல இருக்கிறத ரிமூவ் பண்ணணும் asset டாட் ரிமூவ் ஆஃப் array of i அதை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐய இன்க்ரிமெண்ட் பண்ணணும் i ++ அவ்வளவுதான் ஃபைனலா நம்ம இங்க என்ன பண்ண வேண்டியதா இருக்கு கவுண்டை ரிட்டர்ன் பண்ணணும் ஸோ ரிட்டர்ன் கவுண்ட் ஓகேங்களா சரி ஓகே ரன் பண்ணி பார்க்கலாம் இதுல ஏதாவது நம்ம மிஸ் பண்ணிட்டோமா இல்லை நம்மளாம் எதுவும் மிஸ் பண்ணல ஸோ டெஸ்ட் கேஸ் 113னா ராங் ஆன்சர்
என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்? அட ஸ்மால் மிஸ்டேக். இங்க நம்ம என்ன செக் பண்ணணும்? ஏ ஆஃப் ஐ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணுமா? இல்ல ஏ ஆஃப் ஜே இருக்கா? ஜே பாயிண்டர்ல இருக்கிற வேல்யூ ஆஷெட்ல இருக்கா இல்லையான்னு தான் நம்ம செக் பண்ணணும். ஸோ அப்ப இங்க ஜே போட்டுட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஐ ஹோப் இதுதான் எரர் அப்படின்னு. ஸோ ஓகேங்க. அப்படி பார்க்கும்போது எல்லா டெஸ்ட் கேஸும் கரெக்ட்டா வேலை செய்யுது. சப்மிட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, சப்மிட் பண்ணோம்னா எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுதா? ஓகே. எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க கீழ கமெண்ட்ல பிங் பண்ணலாம். நான் மறக்காம ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் பாய். டேக் கேர்.